அனைவருக்கும் இனிய வணக்கம். கொஞ்சம் பெரிய இடைவெளிக்கு அப்புறம் தமிழமுதம் வழங்கும் நிகழ்ச்சி மறுபடியும் தொடர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில திரு நர்சிம் அவர்களுடைய கற்குளம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல சென்ற நிகழ்ச்சியில 6 கதைகளை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு மீதி இருக்கிற 6 கதைகளையும் நம்ம பார்க்க போறோம். கற்குளம் இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பை பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு மீதி இருக்கிற 6 கதைகளையும் பார்க்க போறோம். கற்குளம் இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல படிச்ச சுஜாதாவோட ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படிங்கிற கதை தொகுப்பு தான் ஞாபகம் வந்தது. அந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் கதை கூட சுஜாதாவோட இளமை பருவத்துல அவர் ஸ்ரீரங்கத்துல இருந்த போது நடந்த நிகழ்வுகளை பத்தின கதையாதான் அது இருந்துச்சு. அதுலயும் இந்த கதையில கற்குளம்ல வர மாதிரியே சில கேரக்டர்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். அந்த கதை வந்த காலகட்டத்துல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த நிகழ்ச்சியில இருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, இந்த நிகழ்ச்சியில பல நிகழ்வுகள் உண்மையானதுதான், ஆனா அதுல நான் என்னுடைய கற்பனையும் சேர்த்து எழுதியிருக்கேன். இதுல உண்மை எவ்வளோ கற்பனை எவ்வளோ அப்படிங்கறது என்னுடைய தொழில் தந்திரம், அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இங்க இருக்கிற நம்ம திரு நரசிம்ம அவர்களுக்கும் அந்த மாதிரியே தான் பாதி கற்பனை பாதி நிஜம் கலந்ததா இந்த கதை இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போகும். முதல்ல இந்த கதையோட தலைப்பு, இந்த தலைப்பே ரொம்பவே அழகா வித்தியாசமா இருந்தது. உருப்பளிங்கு போல்வாள். இந்த உருப்பளிங்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது இது கம்பர் எழுதிய சரஸ்வதி அந்தாதியில வர ஒரு வரி. இந்த உருப்பளிங்கு போல்வாள் அப்படிங்கிறது இது ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னும்மை தூய ஒரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். இது கம்பர் எழுதியது. இது சரஸ்வதிய துதி சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு பாடல். இந்த பாடல்ல ஆயக்கலைகள் 64 நமக்கு உணர வைக்கிற சரஸ்வதி தேவி அவங்க ஒரு பளிங்கு மாதிரி நம்மளோட மனசுல இருக்கும் போது எந்த துயரமும் நமக்கு வராது அப்படின்னு பொருள் இந்த பாடலுக்கு. இதுல அந்த உருப்பளிங்கு போல்வாள், அந்த உருப்பளிங்கு போல்வாள் அப்படிங்கிறதுக்கான பொருள் அந்த பாடல்ல இருந்துதான் எனக்கு புரிஞ்சுது. பளிங்கு போன்ற உருவம் கொண்டவள் அப்படிங்கிறதுதான் இந்த உருப்பளிங்கு போல்வாள் அப்படிங்கிறதுக்கான பொருள். இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். இந்த கதையில இருக்கிறது முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்க்க போனா 4 கேரக்டர்ஸ் தான். அதுல முதல்ல நான் அப்படிங்கிற அந்த கதாசிரியர். அவர் ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அப்பதான் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி டைம்ல வர்ற கதை இது. அவரோட ஃப்ரெண்ட் ரகு. அடுத்தது சால்ரிங் சரவணன் அப்படிங்கிறவரு. இவர் இந்த ரேடியோவெல்லாம் ரிப்பேர் பண்றவர். இவரு சால்ரிங் பண்ணி, அந்த காலத்துல எல்லாம் சின்ன சின்ன டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சால்ரிங் பண்ணி அதை சரி பண்றதால இவரோட பேரு சால்ரிங் சரவணன் அப்படின்னு இருக்கு. இவர் ஒரு தீவிரமான எஸ்பிபி ரசிகர். ரசிகர்னா சாதாரணமா அந்த பாட்டை மட்டும் கேட்டுட்டு அதை தன்னோட லைஃப்ல பொருத்தி பாக்குற ரசிகர் கிடையாது. எஸ்பிபியோட வாழ்க்கையில நிகழ்ந்ததை எல்லாம் தன்னோட சூழலுக்கு பொருத்தி பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் இந்த சால்ரிங் சரவணன். இன்னொருத்தங்க அவங்க கதாநாயகி நாளந்தா அப்படின்றாங்க. இவங்க பேருக்கான காரணம் கூட பின்னாடி இந்த கதையில வரும். இந்த கதை ஆரம்பிக்கிறதே சரி போகட்டும், இப்படித்தானே நாயகன் படத்துல ஒரு பாடலை கூட எஸ்பிபி பாடல அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. நாயகன் படத்துல ஒரு பாட்டை கூட எஸ்பிபி பாடல அப்படி சொல்லிட்டு ஒரு கவலையோட இந்த சால்ரிங் சரவணன் பேசுவாரு. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான எஸ்பிபி ரசிகர் அப்படின்ட்டு இதுல கொண்டு வராங்க. அப்புறம் இந்த நான் அப்படிங்கிற அந்த கதாசிரியருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலை கிடைச்சதால அதுல ஒரு ட்ரீட் மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ட்ரீட் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஒரு டீ கடையில எல்லாரும் சேர்ந்து டீ சாப்பிடுவாங்க. அப்போ அந்த ட்ரீட் யார் கொடுக்குறாங்களோ அவங்கதான் அந்த டீக்கான காசு கொடுப்பாங்க. இது இந்த கதாசிரியர் இதுல ட்ரீட் கொடுக்கிறாரு. அவர் ட்ரீட் கொடுக்கும் போது அந்த இடத்துலதான் ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரும். அந்த பொண்ணுதான் முதல்ல அவரோட கண்ணுல அப்பதான் படுறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம கதாசிரியருக்கு உடனே கண்டதும் காதல் வந்துடுது. இதை உணர்ந்துகிட்ட ரகு அந்த பொண்ணு பேரு நாளந்தா அப்படின்னு சொல்றான்.
உடனே இவர் வந்து என்னடா என்ன பேர் இது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அவங்க அப்பா வந்து காமராஜ் யூனிவர்சிட்டியில வேலை செய்யறாருல்ல, அதனால அந்த பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நாலந்தா அப்படிங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியுடைய பேரு அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்பவே அந்த பொண்ணு மேல ஆசை வந்துட்டு செம்ம பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் வந்து அவருக்கு கொஞ்சம் அதிகமாவே ஆயிடுது. இத உணர்ந்துட்ட ரகு வந்து நேரா அந்த பொண்ணு இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கே கூட்டிட்டு போறான். அங்கதான் அந்த சால்ரிங் சரவணன் இருக்காரு இல்லையா, அவரோட கடைக்கு எதிர்க்கவே அந்த பொண்ணோட வீடு இருக்கு. அந்த கடைக்கு கூட்டிட்டு போய் அங்க ஏதோ ரேடியோ ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுலதான் அந்த பொண்ணோட வீடு. அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிடும். இங்க நம்ம கதாசிரியரும் ரகுவும் எப்பவோ ரிப்பேருக்கு கொடுத்த ரேடியோ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள போன நாளந்தா வெளியில வருவாங்க. டிவில ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சால்ரிங் சரவணன் கிட்ட அவங்களும் பேச்சு கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மையமா அந்த பொண்ணை பார்த்து சிரிப்பாரு. சப்போஸ் மாட்டிக்கிட்டா நான் சிரிக்கல அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அந்த சிரிப்பு. இவருக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இந்த பொண்ணுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் சால்ரிங் கடை வரைக்கும் வந்தோம் அப்படின்னு அந்த சால்ரிங் சரவணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் நம்மள தூக்கி போட்டு மிதிப்பாரே. அப்படி தூக்கி போட்டு மிதிச்சா என்ன ஆகும், நம்மால தாங்க முடியுமா, வேலைக்கு வேற போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் வேற பாக்குறதுக்கு குண்டா கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஆள் மாதிரி இருப்பாரா, அதனால இவரோட பயம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா இவர் பயந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நாளைக்கு கடைக்கு வாங்கடா, அந்த பொண்ணு பேசும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாவே அவர் சொல்லி இவங்க 2 பேரையும் அனுப்பி விடுவாரு. இவர் ரொம்ப சந்தோஷமா திரும்பி அந்த கடைக்கு போக அடிக்கடி போக ஆரம்பிப்பாங்க. இப்படியே சில வருஷங்கள் ஓடும். சால்ரிங் அண்ணனோட புண்ணியத்துல நம்ம கதாசிரியரும் நாளந்தாவும் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. காதல், ஷாப்பிங், மிச்ச நேரத்துல சால்ரிங் கடை அப்படின்னா வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும். அவங்க அப்பப்ப சால்ரிங் கடைக்கு போயிட்டு சால்ரிங் சரவணன் கூட பேசுவாங்க. அப்போ பேச்சு அப்பப்போ எஸ்பிபியோட வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு விஷயத்த பத்தி போகும். நடுநடுவே அவர் தன்னோட காதல் கதைய பத்தியும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. ஆனா அது சோக கதை தான், அது சோகமான கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டும் அந்த சால்ரிங் சரவணன் பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவர் வந்து ரொம்ப ஈஸியா தான் அந்த கதைய ஜாலியா தான் சொல்லிட்டு இருப்பாரு. சரி போகட்டும், எஸ்பிபியும் குண்டுதான், ஆனா அவர் குண்டுன்னு நாம என்னைக்காவது நினைச்சிருப்போமா அப்படின்னு எஸ்பிபியும் இழுத்து கொஞ்சம் சோகமாவே அவர் தன்னோட காதல் கதைய சொல்லுவாரு. தங்களோட காதலுக்கு துணையா இருந்த சால்ரிங் சரவணனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம கதாசிரியரும் நாளந்தாவும் ரொம்பவே விரும்புவாங்க. கொஞ்ச நாள்ல அவருக்கு அவரோட பிறந்த நாள் வரும். அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. அவர் கையில ஒரு பழைய சால்ரிங் ராட தான் வச்சுட்டு இருக்காரு. அதை வச்சு அப்பப்ப கையில சூடு போட்டுக்கிறாரு அப்படிங்கறது இவங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால அவரோட பர்த்டேக்கு நம்ம சால்ரிங் ராட் ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் டிசைட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்த உடனே அவர் அத ஆசையா வாங்கிப்பாரு. ஆனாலும் அவரோட மனசுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்காது. பழைய காதலி, அவங்க பேர் வந்து மகேஸ்வரி, அவங்க வந்து வாழ்த்து சொல்லலையே அப்படின்னு கொஞ்சம் சோகத்தோடயே இருப்பாரு. அப்பதான் கதாநாயகன் தன்னோட காதலுக்கு உதவின சால்ரிங் சரவணனுக்கு அவரோட காதலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. இது ஒரு தவறான முடிவா போகும் அப்படிங்கறது வந்து அவருக்கு அப்ப தெரியல. அவரோட காதலை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அவரோட பழைய காதலி மகேஸ்வரி கிட்ட போயிட்டு இவங்க பேசுவாங்க. இவர் நல்லவர், வல்லவர், எல்லாத்தையும் சிறப்பானவர் அப்படின்னா இவர் போய் மகேஸ்வரி கிட்ட பேசுவாரு. ஆனா இது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே வந்து இவரை மிரட்டுவாங்க. அந்த சால்ரிங் சரவணனையும் அடிக்க கூட செய்வாங்க. இப்படி அந்த காதல் வந்து ஒரு வழியா சோகமாவே முடிஞ்சிடும். அப்புறம் இதுக்கு நடுவு வீட்டுல பேசி பேசி நம்ம கதாநாயகனுக்கும் நாளந்தாவுக்கும் கல்யாணம் கை கூடிடும். கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சம்மதிச்சிருவாங்க. இன்னும் சில மாதங்கள்ல கல்யாணம் நடக்க இருக்கும். அந்த நிலையில தான் இப்படி ஒரு விபரீதமான ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்கும். நம்ம கதாநாயகன் சால்ரிங் கடையில உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப வெளியில இருந்து ஓடி வந்த ஒருத்தன் அவரோட முதுகுல ஓங்கி அடிச்சு தள்ளி விடுவான். இவர் நிலை தடுமாறி சால்ரிங் அண்ணனோட கையில சூடா இருந்த அந்த சால்ரிங் ராடு மேலேயே விழுந்துருவாரு. அந்த சூடு அப்படியே அவரோட முகத்தோட ஒரு பக்கத்தை அப்படியே பொசுக்கிடும்.
கண்கள் மட்டும்தான் தப்பிக்கும். ஆனா அவரோட முகம் வந்து ரொம்பவே கோரமாயிடும். அவரோட முகத்தை அவராலேயே கண்ணாடியில பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடும். அப்படி அவரை பிடிச்சி முதுகுல அடிச்சு தள்ளினவன் வந்து சால்ரின் சரவணனோட பழைய காதலியான மகேஸ்வரியோட கடைசி தம்பி. அவன் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டு தன்னோட குல கௌரவத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து அவரை அடிக்க செய்வான். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாடல்கள் மேல மோகம் கொண்ட அடிக்கடி டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் ஆகி அதனால லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து சால்ரின் சரவணன் கிட்ட பழக்கமாவாங்க. அந்த சால்ரின் சரவணனுக்கு அவங்க வந்து பேசி பேசி அவங்க வந்து அவருக்கு காதலியா கிடைப்பாங்க. நம்ம கதாசிரியர் தன்னோட முகம் கோரமா ஆனதால நாலந்தாவையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுப்பாரு. நம்ம முகம் தான் நல்லா இல்லையே, எதுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவர் வந்து யோசிப்பாரு. அந்த டைம்ல தான் நாலந்தா சொல்லுவாங்க, நான் என்ன அவனோட முகத்தை பார்த்தா லவ் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. இந்த அழகான வசனத்தோட இந்த கதை முடியும். கதையோட ஆரம்பத்திலயும் சரி நடுவுலயும் சரி இந்த கதாநாயகன் நாலந்தாவோட முகத்தை பார்த்துதான் லவ் பண்ண மாதிரிதான் சொல்லியிருப்பாரு. ஆனா நாலந்தா வந்து முகத்தை பார்த்து லவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு அழகான முரணோட இந்த கதை முடியும். இந்த கதையோட எழுத்தாளர் ஒரு கவிஞர் இல்லையா, அதனால சில இடங்களை ஒரு அழகான கவிதை மாதிரி செதுக்கி இருப்பாரு. அந்த மாதிரி சில இடங்களை நான் ரசிச்ச சில இடங்களை இப்ப உங்களோட பகிர்ந்துக்க போறேன். என் முகத்துல அப்படி என்னத்தை கண்ட அப்படின்னு நாலந்தா வந்து கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்ற பதில் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். அதுக்கு அவர் சொல்ற பதில், நீச்சல் குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது மழை பெஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இருந்த கருப்புலயே நீ ஒரு புது தினசு அப்படின்னு சொல்லுவாரு. இத வந்து நம்ம ஒரு மனசுல ஒரு கற்பனை நமக்கு வரும். குளிச்சுட்டு இருக்கும்போது மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்குமே தோணும். அந்த மாதிரி தோண வைக்கிறது தானே அழகான கவிதை. அதுக்கப்புறம் அவர் காதலை பத்தி சொல்றது அது எப்படின்னா, நாலந்தா எதுவும் சொல்லாமல் என்னை பார்த்தாள், எல்லாமும் சொல்லின அவள் கண்கள், அந்த நிமிடத்தை உரைய செய்ய கட்டளையிட்டது மூளை, கீழ்ப்படிந்தது மனம். இதுவும் ரொம்ப அழகான ஒரு கவிதை மாதிரி தான் இருக்கு. அப்புறம் சால்ரின் சரவணன் வந்து யானைய பத்தி சொல்றது அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. யானை முகத்தை 10 நிமிஷம் உத்து பாத்திருக்கியா, அம்பட்டும் கரைஞ்சு அந்த முகம் மட்டும் தான் என் மைண்ட்ல நிற்கும் அப்படின்னா அவர் சொல்லுவாரு. அப்ப வந்து யானை முகத்தை உடனே பார்க்க வேண்டும் போல ஆசை வந்தது அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. நிஜமாவே எனக்கு யானை முகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் அந்த நேரத்துல தோணுச்சு. அதுக்கப்புறம் அவர் காதலை பத்தி சொல்றது, காதலில் கண்டதும் காதல் என்று ஒரு வகை உண்டு என்பார்கள் அல்லவா, நம்பாதீர்கள். இந்த உலகில் ஈடேறிய அத்தனை காதலும் கண்டதும் காதல்தான். ஆம், அந்த முதல் நொடியில் ஒரு அட என்னும் சிறு மின்னல் தோன்றி மறையும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இது எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு சொன்னது வந்து ஒரு சின்ன கதை சுருக்கம் மட்டும்தான். இந்த கதையில லிங்க் கொடுத்திருக்காங்க இந்த ட்வீட்ல. நீங்க அந்த லிங்க்ல போயிட்டு இந்த முழு கதையும் படிச்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இந்த கதைய ரசிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கதையில எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் என்னன்னா, அவர் எஸ்பிபியோட லைஃப்ல நடந்த விஷயங்களை தன் வாழ்க்கையோட பொருத்தி பாக்குறதுதான். யானைய பத்தி சொல்றது, அப்புறம் அவர் குண்டு அதனால அவரை நம்ம ரிஜெக்ட் பண்றோமா அப்படின்னு சொல்றது, அப்புறம் அந்த ஜானகி அம்மா வந்து அவர் முதல்ல ஒரு போட்டியில வந்து இவங்க நடுவரா இருப்பாங்க, அந்த கதையெல்லாம் சொன்னது, இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இவருக்கு வந்து கடைசியா தான் அந்த காதலி கிடைப்பாங்க, அந்த மீனாட்சி அப்படிங்கிறவங்க வந்து கிடைப்பாங்க இல்லையா. அந்த டைம்ல வந்து அவர் சொல்வாரு, எஸ்பி பாலசுப்ரமணியம் எவ்வளவு பாடல்களை பாடியிருக்காரு, ஆனா அப்பெல்லாம் அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கல, இந்த தங்கத்தாமரை மகளை பாடும்போது மட்டும்தான் அவருக்கு கிடைச்சது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாரு. இந்த நிகழ்வுகள் இந்த பகுதிகள்லாம் இந்த கதையில ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களே இதை படிச்சு பாருங்க, இன்னொரு முறை படிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து இது ஜானகி அம்மா பத்தி சொல்லும்போது எனக்கு இன்னொரு நிகழ்வு ஒண்ணு, இன்னொரு பேட்டி ஒண்ணு நான் பார்த்தேன், அது ஞாபகம் வருது. அவர் வந்து ஜானகி அம்மா சொல்லுவாங்க, நான் எஸ்பிபியை முதல்ல பார்க்கும்போது ஒரு ஒல்லியா ஒரு குச்சி மாதிரி இருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் எப்படி உடம்ப பெருத்தினாரோ அந்த மாதிரி குரலையும் அவர் பெருத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்தது இந்த கதையை படிக்கும்போது.
எளிமையான கதை தான், ஆனா அதோட தாக்கம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த கதையை படிக்கும்போது ஆமால, நாயகன் படம் எவ்வளவு பெரிய வெற்றி படம், அதுல ஏன் இவர் பாடல அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. அதுல அந்த சால்டன் சரண் சொல்லுவாரு, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இன்னவள் நல்ல தேதி. அந்த பாடல் மாதிரி ஒரு லட்டு பாட்டு இந்த படத்துலயும் இருந்திருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு. உண்மைதான், அப்படித்தானே எனக்கும் தோணுச்சு. நாயகன்ல நீ ஒரு காதல் சங்கீதம், இந்த பாட்டு எஸ்பிபிக்காகவே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்குன்னு அந்த கதையில வரும். உண்மைதான், நம்ம கற்பனையில அந்த பாட்டை எஸ்பிபியோட குரல்ல கேட்டு பார்ப்போம். மொத்தத்துல இது ஒரு எளிமையான மனசுல நிக்கிற ஒரு கதை. கண்டதும் காதல், அது உண்மையோ இல்லையோ தெரியாது. அந்த காதல் தொடர்றதுக்கு நல்ல மனசும் இருக்கணும் இல்லையா? இந்த கதையை படிச்ச எழுத்தாளர் நரசிம் அவர்களுக்கும், வாய்ப்பளித்த தமிழமுதம் குழுவினருக்கும், ரசித்து கேட்ட அன்பு நெஞ்சங்களுக்கும் என் இனிய நன்றி, வணக்கம். சூப்பர். சாரி பேசிக்கிறேன். எவ்வளவு தூரம் இந்த கதைக்களத்துக்கும் சில்பா மேமோட இனிய குரலிங்கிறது இப்பதான் புரியுது. செல்வா மேம், ஹேட்ஸ் ஆஃப். மறுபடியும் ஒரு சின்ன உயிரூட்டத்துக்கு நன்றி. அதோட செல்வாஸ்டர் சூப்பர். உங்க குரல்ல இனிமையா அந்த இனிமையா இந்த கதையை கேட்கறதே அவ்வளவு அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ. அடுத்தது யாரு? அடுத்தது ராகவ் பேசுறாங்களா? நிலா பெண்ணா? சில வார்த்தைகள் சரியா புரியல. அந்த சப்ஜாட அப்படின்றது அப்படின்னு ஒண்ணு வரும். இந்த சப்ஜாட் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் அப்படின்னு நான் அந்த கதையை படிக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது. பட் சப்ஜாட்ன்ற வேர்டு ஒரு புது வார்த்தை. அது கரெக்டான மீனிங் யாருக்காவது தெரியுதுன்னா சொல்லுங்களேன். அதுதான் சப்ஜாடான்றது முழுக்க எல்லாமே அப்படியே அறவே எல்லாத்தையும் சேர்த்துக்கின்ற மாதிரி. அப்படி இன்னொன்னு அந்த ஒக்கூட்டா என்னமோ ஒண்ணு வரும். ஒக்கிட்டு தர்றது, ரிப்பேரிங் தானே ரிப்பேர். அதே மாதிரி ஒக்கிட்டு தர்றது, உடைந்து போனதை ஒக்கிடுதல். உடைஞ்சு போன வளையல் அதெல்லாம் பத்த வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி, அதுதான் ஒக்கிடுதல். இவரு சால்ட்ரிங் அதானே பண்ணுது. அதனால முதல்ல கதையை நீங்க சொல்லும் போது கேட்கும்போது என்னடா நம்ம எங்கெல்லாம் விரும்பணுமோ எதெல்லாம் ரொம்ப திரும்ப திரும்ப படிச்சோமோ அந்த வரியெல்லாம் காணுமே அப்படின்னு இருந்துச்சு. ஆனா கடைசியில முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் மொத்தமா சொன்னீங்க. அது கேட்க நல்லா இருந்துச்சு. நாளந்தா அந்த பெயர்லயே தொடங்கும். அது அந்த முரணும் இருக்கும். இவர் சொல்லும் போது அந்த முகம்தான் அதுதான் எழுத்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு முடிக்கும்போது இவருக்கு ஒரு எண்ணமே இருக்கும் உள்ளுக்குள்ள. ஒரு அடிப்படை அழகுக்கான அடிப்படை எண்ணம்னு ஒண்ணு இருக்கணும்ல அப்படின்ற மாதிரிதான் சால்ட்ரிங் சரவணன்டையுமே இவர் பேசுறதெல்லாம் இருக்கும். நீங்க கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சு உடல் வாகலாம் மாத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில அந்த பொண்ணு அப்படியே நேர் மாறா ஒண்ணு சொல்லுவா, நான் என்ன உன்னை முகத்தை பார்த்தா காதலிச்சேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கும் போது மழை பெஞ்சா எப்படி இருக்குன்றது கருத்தால கருப்புலயே நீ ஒரு புது திணிசு. இவருடைய கதைகள்ல நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த கருப்பை பத்தின அழகு, கருப்பின் அழகை நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்பாரு. கண்ணாடி பந்து கதையில கூட மிடுக்கான கருப்பு அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கும். நிறைய இடத்துல இந்த மாதிரி கருப்பை இவர் அழகுபடுத்தும் காட்சிகள் நிறைய வரும். அப்புறம் இதுல முதல்ல இந்த பொண்ணை பாக்குற காட்சியில அவன் சொல்லியிருப்பாரு. முதல்ல பார்த்த உடனே அடன்னு ஒரு மின்னல் தோன்றும். அதுக்கப்புறம் தேடி போய் பேசி பழகி காதலா முகிழ்க்கும். அடுத்து அப்படியே பின்னாடி வருவாரு. அந்த பேசி பழகிக்கு முன்னாடி தேடி போயின்னு இருக்குல்ல, அது நடக்கிறதுக்கு காரணம் அந்த முதல்ல இருக்கிற அந்த அடன்ற அந்த காரணம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி பின்னாடி வர்ற காட்சிகள். அப்புறம் அந்த சால்ட்ரிங் சரவணன் அன்னைக்கு இவங்க ஒரு புது சால்ட்ரிங் கிட்டு கொடுப்பாங்க. அந்த கிட்ட அவர் வாங்கும்போது ஒரு புதிய வாளை கையில் வாங்கி பார்க்கும் அரசனை போல அந்த சால்ட்ரிங் ராடை இரு கைகளால் வாங்கி பார்த்தாருன்னு சொல்றது, இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த கதைகள்ல. சரி, அடுத்த கதைக்கு போயிடலாம். அந்த அந்த உவமைதான் நானும் நினைச்சேன் சேது. அந்த புது வாழை வாங்குற அந்த இது அதாவது எப்படின்னா, எல்லாரும் ஓகே புது வாழ்னு ஆச்சரியப்பட்டு வாங்குற எல்லாருமே இருப்பாங்க. பட் அரசன் வாங்குறான்னா அவனுக்கு அந்த போர் தொழில் தெரியும். அவன் அந்த வாழை வாங்குறது தான் அந்த பெருமிதம். அதாவது மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி. இந்த கட்டப்பா சொல்லுவார்ல, எங்கள் வேகத்துக்கு இந்த வாழால் ஈடு கொடுக்க முடியாதுன்னு வாழை பார்த்தோன்னே, அந்த மாதிரி என்னோட
எனக்கு வேலை தெரியும், என்னோட வேலை இன்னும் மெருகேற்றுறதுக்கு இந்த சால்டரிங் ராட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உவமை தான் அந்த இடத்துல இதா இருக்கு. ஓகே, சூப்பருங்க.